ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தா, அண்ணனுக்கு ஒரு ஆசை. சொல்லுங்கண்ணே. அது முன்ன மாதிரி நீங்க 2 பேரும் இல்ல. சின்னையாவும் நீயுமே ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசையா இருக்கீங்க. அந்த கடவுளை தவிர எந்த மனுஷ பயனாலும் உங்க 2 பேரும் பிரிக்க முடியாது. நீங்க 2 பேரும் எப்போதும் ஒத்துமையா வாழணும். அப்புறம் இன்னொரு ஆசை தான் அண்ணனுக்கு. உங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தைய என் செல்லம், என் பட்டுக்குட்டி அப்படின்னு கொஞ்சம்னா இந்த மாமன் மூஞ்சி அசிங்கமாயிரும். இந்த மாமன் மூஞ்சி அசிங்கமாயிட்டு துண்டு எடுத்து தொடச்சு விட்டு மறுபடியும் அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சுவேன். அப்ப இந்த அண்ணனுடைய மனசே நிறைஞ்சு போனேன். ஏத்தா, என்ன பேசிட்டு இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏத்தா, நிஜமா தான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல நச்சுன்னு ஒரே சண்டையா இருக்கு. ஒரு குழந்தை சத்தம் கேடுச்சுன்னு வச்சுக்குவேன், வீடே கலகலன்னு ஆயிரும். இதெல்லாம் நடக்குதா? கூடிய சீக்கிரம் நடக்கும் பாரு இந்த அண்ணன் சொல்றதா. எங்கேயோ பட்டுக்கோட்டை பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தென்னந்தோப்புல பொருந்து கீத்து பின்னுக்கிட்டு வய வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தவன் நானு. இன்னைக்கு இந்த ஊர்ல இப்படி ஒரு வீட்டுல வந்து இருப்பேன் வாழ்வேன்னு கனவு கூட கண்டதில்லன்னு. வாழ்க்கை பாட்டுக்கு எங்கெங்கயோ அழைச்சிட்டு போகுது. அப்படியே கூடவே போக வேண்டியதான். இல்ல நாம முடிவெடுக்க என்னென்ன இருக்கு? நம்ம நினைக்கிறதா நடக்குது. அத்தா, நீ நினைக்கிறே இல்லையோ, அண்ணன் நான் நினைக்கிறேன். ஒரு அண்ணனா என் தங்கச்சி குடும்பம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு அண்ணன் நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நடக்கும் பாரு. அத்தா, நான் என்ன சொல்ல, இந்த வந்துருச்சு 7:15. அண்ணன் தங்கச்சி சந்தோஷமா பேசக்கூடாத, பொறுக்காதவங்களுக்கு இதுக்குன்னு படிச்சு பட்டம் வாங்கியிருப்பான் இவங்களுக்கு. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் இங்கேயே தான் இருக்கணும். வேணும்னா வீட்டு கிச்சன் வரைக்கும் வரலாம். இந்த மாடிப்படியை எட்டி பார்க்கவே கூடாது, புரியுதா? சூர்யாவை பாக்குறேன், ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேன், கொஞ்சம் லைட்டா எட்டி பாத்துக்கிறேன், ஓரமா பாத்துக்கிறேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சூர்யாவை எப்படி நல்லா கவனிச்சுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்குதான் இத்தனை பேர் வீட்டுல காவலுக்கு இருக்கோம், புரியுதா? ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல போய் பாத்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காத. ஷிஃப்ட் போட்டு காவலுக்கு இருக்கும். யாரு கண்ணியாவது நீ மட்டும் சிக்குன அவ்வளவுதான், அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் கல்யாணம், உனக்குதான், கொஞ்சம் அடங்கியே இரு. அவளை ஏத்தி விடுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நீ வா போலாம். போங்க, எத்தனை நாளைக்கு உங்க ஆட்டம்னா? உங்க ஆட்டம் முடிஞ்சிருச்சு, என் தங்கச்சி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கத்தான் போறீங்க. ஆத்தா, என்னத்த சொல்றது, நீ வீட்டுக்கு மேல போக கூடாதான், சின்னையாவ பார்க்க கூடாதான். இதுல வேற சிப்ட் போட்டு வேலை பார்க்கறாங்க. ஆத்தா, இவங்க இதுல ஆர்வம் காட்டுற மாதிரி வேற எதுலயும் ஆர்வம் காட்டி நான் பார்த்ததே இல்ல தாயி. விடுங்கண்ணே, இவங்க இப்படிதான் சொல்வாங்கன்னு நமக்கு தெரியும் தானே. அம்மாடி, அவங்க இன்னொரு விஷயம் புதுசா சொன்னாங்க, கவனிச்சியா? அத நான் கவனிச்சேன். என்னதுன்னு? நாம 2 பேரும் வீட்டுக்கு வெளியே இங்க இருக்க வேண்டாமா, வீட்டுக்குள்ள வந்து கிச்சன் வரைக்கும் போலாமா. திட்டத்தை போடுறாங்க, திட்டத்தை மாத்துறாங்க, நம்ம 2 பேரும் கேனையும் நினைக்கிறாங்க. ஆத்தா, என்ன விடுதாயே, உன்னைய வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி பேக்கெல்லாம் தூக்கி போட்டாங்களே, இப்ப மட்டும் வீட்டுக்குள்ள வந்துடலாம்னு சட்டத்தை மாத்துறாங்களே, என்ன அர்த்தம் சொல்லு? எனக்கு தெரியல. இருக்கு அண்ணன், நான் சொல்றேன். நீ ஸ்ட்ராங்கா இந்த இடத்துலதான் உட்காருன்னு சொன்னேல, தேவையில்லாம உன்னை ஏன் பகைச்சுக்கிறோம்னு தான் எல்லா பயவலிகளும் பயந்துட்டாங்க. நீங்க வேற என்ன, இவங்களாவது பயப்படுறதாவது, அதை விட மோசமா வேற ஏதாவது யோசிப்பாங்கன்னு. ஆத்தாடி, இப்பதான் நீ கரெக்டா யோசிக்கிற. நீ சொல்றதுதான் சரி. இவங்க எல்லாமே அப்படிதான் யோசிப்பாங்க. ஏன்னு வச்சுக்குவேன், அவங்க மூளையே கிரிமினல் மைண்ட் தான். ஆனா நான் சூர்யா சாரை பார்க்க முடியாது போல இருக்கேன்னு. யாரு சொன்னது? நீ ஒண்ணும் கவலைப்படாதையே, அண்ணன் நான் இருக்கத்தா. என்ன ஆனாலும் சரி, இந்த வீட்டுல எத்தனை பேர் காவலுக்கு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி நீ சின்னையா பாக்குறதுக்கு நான் பொறுப்புத்தா. இங்க பாருத்தா, அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன் தாயே. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஓகேவா? அண்ணன் நான் இருக்கேன், ஓகேவா இல்லையா? அதான் என் தங்கச்சி.
நான் எல்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். என்னை கொண்டு வந்து இப்படி பாய போட்டு படுக்க வச்சுட்டாங்களே. மாப்பிள்ள, நாமெல்லாம் ஒரு காலத்துல ஃபாரின் சரக்கு குடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு பறவைகள் மாதிரி திரிச்சிட்டு இருந்தோமே. இப்ப ரெக்கையெல்லாம் உடஞ்சு போய் கூர்க்கா வேலை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அந்த கேட்டுக்கு வெளியில் நிக்கிற செக்யூரிட்டிக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே திரிச்சிட்டு இருக்கிற ஷார்ப்பு அசோகனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அவன் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறான், ஆனா நானு ஒத்த பைசா கூட வாங்காம ஓசியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் போக போக எந்த லெவலுக்கு கீழே இறங்க போறியோ தெரியலையே அசோகா. நந்தினி, நந்தினி, நந்தினி. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? இவனை அடக்கிறது பெரும்பாடாச்சே. நந்தினி, நந்தினி, ஐயோ, நந்தினி. இரியா மாப்பிள்ள வர. தூங்குற கூடாம நொய்யின்னு அடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு மாமனை பிறந்துரு மாப்பிள்ள. உன்னை வச்சு டார்ச்சர் பண்றேன். நந்தினி. ஐயோ மாப்பிள்ள, நந்தினி. பண்ணிட்டு இருக்க? கீழே விழுந்துடா மாப்பிள்ள. நந்தினி. நேரா வா, நேரா படு. நந்தினி. ஐயோ நந்தினி இங்க இல்ல மாப்பிள்ள. நந்தினி. ஏன் மாப்பிள்ள இப்படி அடம் பிடிக்கிற? நந்தினி. அண்ணா, சூர்யா சார் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமாத்தா, எனக்கும் கேக்குது. என்ன அண்ணா, பண்ண? நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டா? ஆ. இருங்க. சரிதா, பத்திரம் போதாயே. அவங்க மோசமான பார்த்து போ. நான் தான் சொல்றேனே, நந்தினி இங்க இல்ல மாப்பிள்ள. ஐயோ, சொன்னதையே சொல்லிட்டு இருக்காடே. இவன் என்னதான் பண்றது? மாதவி மாப்பிள்ள, இரு பின்னாடியே ஓடி வந்துடாத. நந்தினி, நந்தினி. ஐயோ மாதவி, மாதவி. இதோ வரேங்க. ஏமா, நான் கீழே தர இங்க வர்றீங்க. படிக்கட்டுல என்ன ஏன் அலறீங்க? நின்று வந்து என்னாச்சு? பாருமா, உன் தம்பி பண்ற அலப்பறையா. என்னாச்சு? அட வாமா. வாடி. ஐயோ, நந்தினி. போய் என்னன்னு கேளுமா. ஐயோ, நந்தினி. டேய் சூர்யா. இல்ல, நந்தினி, டேய் நந்தினி. சூர்யா. நந்தினி. டேய் சூர்யா. நந்தினி. இங்க பாருடா, இங்க நந்தினி. பாரு. நந்தினி இங்க இல்லடா. நந்தினி. போய் சொல்லாத. நந்தினியை வர சொல்லு. நந்தினி. டேய், ஐயோ, நான் நந்தினி. போய் சொல்லலடா, உண்மையை தான் சொல்றேன். நந்தினி. சத்தியமா அவன் இங்க இல்லடா. நந்தினி. ஐயோ, இவனுக்கு நந்தினி. எப்படி சொல்லிங்க நம்ப வைக்கிறது? ஏய் நந்தினி. சூர்யா. நந்தினி. 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 ஏய் சூர்யா. முடியாது. நந்தினி. நந்தினியை பார்க்கணும். நந்தினி. ஐயோ நந்தினி. சூர்யா. டேய் ஏய். டேய் சும்மா இருடா. சூர்யா டேய். எங்க இருக்க நந்தினி? ஐயா, டேய். நந்தினியை இருங்க. பார்க்கணும். நந்தினியை சூர்யா, கூப்பிடு. இங்க பாரு, கொஞ்சம் நந்தினி. அமைதியா இருடா. நந்தினி நீ வா. எழுதுக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருடா. நான் உனக்கு எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். நந்தினி. நீ கத்துற கத்துல அவ வீட்ல இருந்திருந்தா இங்க வந்திருக்க மாட்டாளா? சொன்ன கேளுடா. ஏங்க அந்த டேப்லெட் எடுங்க. சூர்யா டாடி. சொன்ன கேளு. டேய் டாடி. சூர்யா. நந்தினி எங்க? நந்தினி.